நீண்ட ஆயுளோடும், நல்ல சுகத்தோடும், மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும், எப்பொழுதும் இன்பமாய் இருக்க, கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் என்னைக்கு வருது, நம்ம அன்னைக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும், வரலாறு எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2வது சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. பிளட் மூன் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது. இது உலகின் பல பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகின்றது. இதனால் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வுதான் சந்திர கிரகணம். கிரகணம் வரும்பொழுது கிரகண நேரத்திற்கு முன்பு கோவில்கள் மூடப்பட்டு அதற்கான பரிகார சாந்தி பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்படும். முழு சந்திர கிரகணம் நடக்க உள்ளது. கிரகணம் இரத்த நிலவு பிளட் மூன் என்று அழைக்கப்படும். நிலவு சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும். நிலவானது சிவப்பு அல்லது சிவப்பு பழுப்பு நிறமாக மாற உள்ளது. இது அம்ப்ரா என்றும் அழைக்கப்படுகின்றது. இரத்த நிலவு என்பது முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரனின் சிவப்பு ஒளி படிப்படியாக சிவப்பு நிறமாக மாறும். அதன் பிறகு இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களாக மாறும். பின்னர் பூமியின் நிழலில் இருந்து வெளியேறும் பொழுது மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பும். ஒவ்வொரு ஆண்டும் 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் ஏற்படுவது வழக்கம். சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது என்று புராண கதைகள் மூலம் பார்க்கலாம். இந்திய புராணங்களில் சந்திர கிரகணங்களின் ஒரு முக்கிய தருணமாக இதில் தேவர்கள், அசுரர்கள் அழியாமையின் அமிர்தத்தை பெறுவதற்கான தேடலில் ஈடுபட்டனர். அமிர்தம் கடலில் இருந்து வெளிப்பட்ட போது விஷ்ணு மோகினி என்ற மயக்கும் பெண்ணின் வடிவத்தை எடுத்து அசுரர்களை விலக்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை விநியோகித்தார்கள். ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மாறு வேடமிட்டு தேவர்கள் மத்தியில் அமர்ந்து அமிர்தத்தை குடித்தான். சூரியனும் அசுரனை அடையாளம் கண்டு விஷ்ணுவை எச்சரித்தனர். பின்னர் விஷ்ணு தனது சக்கரத்தால் ஸ்வர்ணபானுவின் தலையை துண்டித்தார். இருப்பினும் அமிர்தத்தை உட்கொண்ட பிறகு ஸ்வர்ணபானு இறக்கவில்லை. அவரது தலை ராகுவாக மாறியது. அவரது உடல் கேதுவாக மாறியது. அப்போதிருந்து ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க துடிப்பதாகவும் அவ்வப்போது அவற்றை விழுங்குவதன் மூலம் கிரகணங்களை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. சந்திர கிரகணம் அல்லது ராகு சந்திரனை மூழ்கடிக்கும் பொழுது நிகழ்கிறது. பின்னர் அதை தக்க வைக்க அவருக்கு உடல் இல்லாததால் அதை வெளியிடுகிறது. கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாம். முதலில் செய்யக்கூடாதவைகள் பார்க்கலாம். கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்திலிருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும். அதனால் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூடாது, உடல் உறவு கொள்ளக்கூடாது. கர்ப்பிணிகள் வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இதனால் குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்க வாய்ப்புள்ளது. கிரகணத்தின் போது வெறும் கண்களில் பார்க்கக்கூடாது. கிரகணம் போது பயணம் செய்வது தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள் கத்தி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஊசியால் நூல் கோர்க்கக்கூடாது. தையல் வேலை பார்க்கக்கூடாது. செய்ய வேண்டியவை என்னன்றது பார்க்கலாம். ஒரு முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் உச்சரித்தால் 10 மடங்கு பலனும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரித்தால் 100 மடங்கு பலனும், பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் உச்சரித்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்கும். அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். கிரகணம் முடிந்த பின்னர்
வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு கல் உப்பு சிறிது போட்டு குளிக்க வேண்டும். இதனால் கெட்ட கதிர்களால் இறந்த நுண்ணுயிர்கள் நம் உடலை விட்டு அகலும். கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்பை புல் போட்டு வைக்கலாம், அல்லது அருகம்புல் போட்டு வைக்கலாம், அல்லது துளசி இலைகளை போட்டு வைக்கலாம். இதனால் கதிர்வீச்சுகள் தடுக்கக்கூடும். சிறியவர்கள் மற்றும் முதியவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருந்தது, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னா நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பி வரலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு, பெரியவர்கள் அந்த நேரத்தில் பசி எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம். லைட்டான டயட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த நாட்டில் தெரியுன்றது பார்க்கலாம். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் தெளிவாக தெரியும். சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் நாள் நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:58 மணிக்கு தொடங்கி முடியும் நேரம் நள்ளிரவு 2:25 மணிக்கு முடிகின்றது. சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் சொல்லக்கூடிய மத்தியம நேரம் பார்த்தீங்கன்னா 11:42 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிரகணம் முடிந்த அடுத்த நொடியே வெளியில் செல்வதை தவிர்த்தல் நல்லது. சிறிது நேரம் கழித்து செல்லலாம். கர்ப்பிணிகளின் கவனத்திற்கு, கிரகணம் ஆரம்பிக்கும் முன் வீட்டினுள் இருக்க வேண்டும். வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வது தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள் குழந்தைகளின் நலன் கருதி கிரகண நேரத்தில் கடவுள்களின் நாமங்கள் உச்சரிக்கலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம். கூர்மையான பொருட்களை தொடவோ அல்லது உபயோகம் செய்யக்கூடாது. தலையில் அருகம்புல் ஒரு கொத்து வைப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பு உணவு உட்கொள்வது மிகவும் சிறப்பு. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் என்றால் முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளலாம். கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நன்கு சுத்தம் செய்து குளிக்கும் நீரில் உப்பு கல், மஞ்சள் தூளை போட்டு நம்ம குளிக்கலாம். வீடு முழுக்க மஞ்சள் தண்ணியை தெளித்து விடலாம், அல்லது பசும் கோமியத்தை தெளித்து விடலாம். வீட்டு பூஜை அறையில் பழைய பூக்களை எடுத்துட்டு புது பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எந்த கிரகணம் நடந்தாலும் நம்ம முதல்ல குளிச்சுட்டு அடுத்த நாள் நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தால் அனைத்து தோஷங்களும் விலகுன்றது சொல்லுவாங்க. நீங்கள் நவகிரகத்துக்கு நெய் தீபம் ஒன்று ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.